வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நாம் இன்னைக்கு தனுஷோட 50வது படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தனுஷ் இயக்கத்தில் வெளியான ராயன் படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தனுஷ் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி உள்ள படம் தான் ராயன். இது பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு 50வது படம். இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணதும் தனுஷ் தான். பாண்டி படத்துக்கு பின்னாடி தனுஷ் இயக்கக்கூடிய 2வது படம் தான் இந்த ராயன் படம். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. ராயன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி கலந்த ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்தோட கதையை தனுஷ் 14 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி முடிச்சிட்டாராம். இதைத்தான் தனுஷ் தன்னோட முதல் படமாக இயக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாராம். ஆனால் அதில் ஆக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ராயன் படத்தை இயக்காமல் பாண்டி படத்தை முதல்ல இயக்குனாராம். ராயன் படத்தில் தனுஷோட சேர்ந்து வரலட்சுமி சரத்குமார், துஷாரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், எஸ்.ஏ. சூர்யா, பிரகாஷ் ராஜ், செல்வராகவன், அபர்ணா பாலமுரளி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சண்டை காட்சிகள் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் சென்சாரில் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ராயன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகமெங்கும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகியிருக்குது. தனுஷோட 50வது படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்து மேலே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட தீவிர ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கட் அவுட் பால் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்ன, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன வயசுலேயே பெற்றோரை இழந்துவிடும் தனுஷ் தன் தம்பிகளான சந்தீப் கிஷன், காளிதாஸ் மற்றும் தங்கை துஷாரா ஆகியோரை நல்லா வளர்க்கிறாரு. வட சென்னையில் வாழும் தனுஷோட குடும்பத்திற்கு எதிரிகளால் பிரச்சனை ஏற்பட்டு அவரோட அழகான குடும்பம் சிக்கி சின்ன பின்னமாகுது. தன்னோட குடும்பத்தை அளித்த எதிரிகளை தேடி பிடித்து அசுரனாய் வதம் செய்யும் படம் தான் இந்த ராயன். ராயன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் வெறித்தனமாக இருக்குது. அதே மாதிரி 2ஆம் பாதி வெறித்தனத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். டைட்டில் கார்டு மற்றும் தனுஷ் என்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இன்டர்வல் சீன் அல்டிமேட், கிளைமாக்ஸ் காட்சிகள் அனல் பறக்கின்றன. தனுஷ் மற்றும் எஸ்.ஏ. சூர்யாவின் நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த ராயன் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அழுத்தமான திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. தனுஷ் இந்த மாதிரி ஒரு படத்தை இயக்குவார்னு சுத்தமாக எதிர்பார்க்கல. 90களில் பார்த்த ஏஆர் ரகுமான் இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி மியூசிக் எல்லாமே வெறித்தனமாக இருந்துச்சு. அவர் தான் இந்த படத்தோட 2வது ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வெற்றிமாறன் ஸ்டைல் படமாக ராயன் படம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட கருத்துக்களையும் தெரிவிக்கிறாங்க. ராயன் படத்தோட கதாபாத்திர தேர்வும் அவர்களோட நடிப்பும் வேற லெவலில் இருக்குது. சூப்பரான ஒளிப்பதிவு, ஏஆர் ரகுமானின் இசை, ஸ்டண்ட் காட்சிகள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படம் என்னதான் கொஞ்சம் முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் ஸ்டெடியாக போகுது. 2ஆம் பாதியில் ஒரு சில இடத்துல சின்ன தொய்வு இருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா நல்லா ரசிக்கும்படியாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்.ஏ. சூர்யாவோட நடிப்பும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இந்த ராயன் படம் பார்த்தீங்கன்னா நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்தாலும் தனுஷ் அந்த படத்தை தன்னோட எழுத்து மற்றும் இயக்கத்தால் தனித்து காட்டியிருக்காரு. இன்டர்வல் மற்றும் 2ஆம் பாதியில் உள்ள நிறைய சீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிளைமேக்ஸ் தியேட்டரில் ரொம்ப ரசிகர்கள்லாம் கத்தி கரகோஷம் எழுப்பக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்குது. மேலும் ஏஆர் ரகுமானோட இசை இந்த படத்துக்கு உயிர் நாடியாக இருக்குது. காட்சி அமைப்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடங்காத அசுரன் பாடல் விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. சரி நண்பர்களே, நீங்கள் ராயன் படம் பார்த்துருந்தா படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வசூலை அடிக்கும் அப்படின்னு சொல்லி தைரியமாக நம்பலாம். இந்த ராயன் படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னா 5க்கு 4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.